விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலின் ரெகுலர் அப்டேட்களை உடனே பெற உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க. நான் அவனை பார்த்ததும் அவாய்ட் பண்ணிட்டு போக தான் பார்த்தேன். ஆனா அவன் தான் பின்னாடியே வந்தான். ஏற்கனவே அவனுக்கு வயித்துல அடிபட்டிருக்கு. இதுல அவங்க அப்பாக்கு தெரியாம தப்பிச்சு வந்திருக்கான். அடுத்த நிமிஷமே நான் பிடிக்கலன்னா கீழே விழுந்து செத்துருப்பாங்கக்கா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலடி. அக்கா, எனக்கும் அதே எண்ணம் தான்க்கா. செஞ்ச தப்ப ஒத்துக்கிறான், அந்த தப்புக்கு மன்னிப்பு கேக்குறான். எனக்காக அவங்க அப்பா கிட்ட இருந்து தப்பிச்சு வந்திருக்கான். நான் மன்னிக்கலங்கிறதுக்காக சாகிறதுக்கு கூட தயாரா இருக்கான். இதுக்கு மேல அவனோட காதல் அவனால நிரூபிக்க முடியாதுக்கா. நீ ஒண்ணு காதல் மயக்கத்துல வளரலையே. இல்லக்கா, உண்மையேதான் சொல்றேன். என் கண்ணு முன்னாடிதான் மாடியில இருந்து குதிச்சான். நான் தான் அவன் கைய பிடிச்சு காப்பாத்தினேன். அவனை காப்பாத்தினதுக்கு அப்புறம் தான் நான் அவனை எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்னு எனக்கு புரிஞ்சுதுக்கா. அக்கா, அவன் நம்ம குடும்பத்தோட எதிரி, லிங்கத்தோட பையன். எனக்கும் தெரியுது. உன்னை பழி வாங்கணுங்கிறதுக்காக என்ன கெடுக்க நினைச்ச பாவி. அதுவும் எனக்கு புரியுது. ஆனா செஞ்ச தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டு உலகத்துல நான் மட்டும்தான் முக்கியம்னு அவங்க அப்பாவையே எதிர்த்திருக்கான். அக்கா, எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காங்கக்கா. எனக்காக கடைசியா உயிரை கூட விட தயாரா இருக்கான். அவன் காதல் உண்மைன்னு நான் மனசார நம்புறேன். நான் நம்புறது தப்பாக்கா? என்னால எந்த முடிவும் எடுக்க முடியலடி. ஆனா நீ ஃபீல் பண்ணாத. எந்த விஷயமா இருந்தாலும் பொண்ணுங்க தைரியமா இருந்து போராடணும். உனக்கு சரின்னு பட்டுதுன்னா அதுக்காக நீ போராடுறதுல தப்பே இல்ல. அக்கா, நான் போராடுறதுக்காக உங்ககிட்ட பேசல. நான் செஞ்சது சரியா தப்பான்னு உங்ககிட்ட கேட்கதான் பேசுறேன். அஞ்சலி, நீ என்னோட தங்கச்சி, சுந்தரத்தோட பொண்ணு, சம்பூர்ணா வளர்த்த பொண்ணு. நிச்சயமா நீ தப்பு பண்ண மாட்டேன்னு நான் நம்புறேன். எதுவா இருந்தாலும் நீ வெயிட் பண்ணு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் வேலையை முடிச்ச உடனே நீ, நான், அம்மா, பிரகாஷ்னு எல்லாரும் உட்காந்து பேசி முடிவு பண்ணலாம். இப்போதைக்கு நீ பத்திரமா வீட்டுக்கு போ. நான் வந்து உன்னை பாக்குறேன், சரியா? அக்கா, இந்த உலகத்துல என்ன உன்னால மட்டும்தான்க்கா புரிஞ்சுக்க முடியும். அம்மானு நினைச்சு ஊமடியில படுத்துதான்க்கா அழ முடியும். சீக்கிரம் வாக்கா. நேர்ல பார்த்து நீ ஒரு வார்த்தை சொன்னாதான் நான் கொஞ்சம் தைரியமா இருப்பேன். வந்துருவல்ல? வேலை முடிஞ்சது நான் வந்துருவேம்மா. நீ தைரியமா வீட்டுக்கு போ. அக்கா, நான் உன் கூட எப்பவுமே இருப்பேன். சரிக்கா. தேங்க்யூக்கா. பாய்.
என்ன காப்பாத்துங்கன்னு. அவனுங்க யாருன்னு தெரியல, என்ன கொல்ல வராங்கன்னு. அண்ணனை காப்பாத்துங்க. அண்ணன் கையெடுத்து கும்பிடுறேன், என்ன காப்பாத்துங்க. அண்ணா என்ன கொன்னுடுவாங்க, என்ன காப்பாத்துங்க. அண்ணா ப்ளீஸ், என்ன கொல்ல வரானுங்க, என்ன காப்பாத்துங்க. உனக்கு பெரிய இடத்து பையன் கேக்குதா? கான்ஸ்டபிள்ஸ், இந்த ஏரியால சர்ச் பண்ணுங்க. அவங்க எந்த ஆட்டோல வந்தாங்கன்னு கண்டுபிடிங்க. சார் வாங்க சார், இந்த பக்கமா போய் பாப்போம். வாங்க வாங்க, அங்க போய் பாப்போம். ஹலோ, நூறுங்களா? முருகம்பாக்கம் பக்கத்துல நீங்க தேடுற அக்யூஸ்ட் காயத்ரி இங்க 4 பேரோட சண்டை போட்டுருக்காங்க சார். உடனே கிளம்பி வாங்க சார். கண்ட்ரோல் ரூம் காலிங். விருகம்பாக்கம் இன்ஸ்பெக்டர் மோகன். சார், நான் மோகன் தான் பேசுறேன். ஓவர். விருகம்பாக்கம் பக்கத்துல ஏதோ பிரச்சனை நடக்குதுன்னு இப்பதான் போன் வந்துச்சு. ஒரு பொண்ணை கொலை பண்ண 4 பேர் துரத்துறாங்களாம். அங்கதான் அக்யூஸ்ட் காயத்ரி இருக்காங்க. நீங்க உடனே அந்த ஏரியாவுக்கு போய் என்னன்னு பாருங்க. ஓவர் ஓவர். சார், சரி சார், நான் உடனே போறேன் சார். ஓவர். வாங்க போலாம். நீங்க சொன்னது உண்மைதான். அந்த காயத்ரி அங்கதான் இருக்கலாம். வாங்க உடனே போலாம். வாங்க சார்.
துப்பாக்கியை கொடு. என்ன தைரியம் இருந்தா நடு ரோட்ல 2 பேரை சுட்டு கொண்டு இருப்பேன். நீங்க போலீஸ் டிபார்ட்மெண்டா இல்ல வாட்ச்மேனா? ஏய். ஷட் அப் யூ. மார்க்கெட்ல ஒரு பொண்ணு வெட்டி கொல்ல பாத்திருக்காங்க. நான் மட்டும் லேட்டா வந்திருந்தேனா இந்த பொண்ணு கொன்னு இருப்பாங்க. ஒரு உயிரை காப்பாத்த தான் ஷூட் பண்ண. ஜீப்ல ஏறு. நடங்கம்மா. சரி வர. ஏன்பா மூர்த்தி சொன்னதெல்லாம் உண்மைதானா? காயத்ரியை பாத்தீங்களா? போலீஸ்ல புடிச்சு கொடுத்தீங்களா? மூர்த்தி என்ன பொய் சொல்ல மாட்டாருப்பா. அவர் பார்த்தது காயத்ரியா தான் இருக்கணும். அவளை தேடி நாங்களும் போனோம். அப்பா சகல சொன்ன இடத்துல நாங்க வலை வீசி தேடணும்ப்பா. அவ எங்க கண்ணிலே படலப்பா. அப்பா மூர்த்தி போலீஸ்க்கு போயிருக்காரு. போலீஸ் நிச்சயமா பிடிச்சிருவாங்கப்பா. அது எப்படிடா? உங்க கண்ணில் படாதவ போலீஸ் கிட்ட மட்டும் எப்படி மாட்டுவா? நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்களை விட போலீஸ்க்கு பவர் அதிகம், டெக்னிக்கல் வசதி அதிகம். அவளை ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. காயத்ரியால தப்பிக்கவே முடியாது. மூர்த்தி அண்ணா வந்து சொன்னது எனக்கு கையும் உடல காலும் உடல. ஒரு பக்கம் அவ உயிரோட இருக்கிறது சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பிடிப்பள்ளியன்னு வருத்தமா இருக்கு. நிம்மதியாவே இருக்க முடியல. நிச்சயம் இந்த தடவை அவளை பிடிச்சிருவாங்க. நீ கவலைப்படாதீங்க. சரி அது இருக்கட்டும். நீங்க போன காரியம் என்னாச்சு? ஃபைனான்சியர் பணம் கொடுத்தானா? நீங்க கேட்ட பணம் அவ்வளவு ரெடியா இருந்தா? பணம் கொடுத்துட்டாருப்பா. ராஜு அந்த பணத்தை கொடுறா. நம்ம வீட்டு பத்திரத்தை வச்சு அடிக்கடி பணம் வாங்குறோம்னு ஃபைனான்சியர் தப்பா பேசலையே. அதெல்லாம் எதுவும் இல்லப்பா. அக்கிலா நீ பேக் கொண்டு போய் உள்ள வை. வச்சுட்டு போ. சரிங்க. ஏன்பா இவ்வளவு தைரியமா காயத்ரி நடமாடுறாளே, திரும்பவும் நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது கெடுதல் பண்ண போறாடா? அது இந்த ஜென்மத்துல அவளால முடியாதுமா. அதுக்குள்ள போலீஸ் அவளை மடக்கி பிடிச்சிருவாங்க. கையில இருந்த படம் தீந்து போயிருக்கும். அதனால திரும்ப சென்னைக்கு வந்திருப்பா. அது எவ்வளவு பெரிய தப்புன்னு அவளுக்கு இனிமேதான் புரிய போகுது. பெரிய புத்திசாலி நினப்பு. யார் கண்ணிலையும் பட மாட்டோங்கிற தைரியத்திலயும் திமிர்லயும் வந்திருக்கா. ஆனா மூர்த்தி கண்ணில் பட்டுட்டா பாத்தீங்களா? அவ திமிராலதான் அவளுக்கு அழிவே. அம்மா சகல பார்த்தது அவளுக்கு நிச்சயமா தெரியாதுமா. யாரும் தன்னை சந்தேகப்பட மாட்டேன்னு அவன் நினைச்சிட்டு இருப்பா. அவ உஷாராதுக்குள்ள போலீஸ் பிடிச்சிருவாங்கம்மா. மூர்த்தி என்ன தான் பண்றாரு? டேய் ஸ்பீக்கர்ல போடுறான். அந்த தொடப்பாட்டியை பிடிச்சாச்சுன்னு கேட்கலாம். அண்ணா காயத்ரி பிடிச்சிட்டாங்களா? பிடிச்சாச்சுன்னு சொல்றதா பிடிக்கலன்னு சொல்றதா தெரியல பிரகாஷ். இங்க எக்கச்சக்கமான சம்பவங்கள் நடந்து போச்சு. என்ன சம்பவம்னா? அந்த காயத்ரிய மறுபடியும் விருகம்பாக்கம் பக்கத்துல பார்த்தேன் பிரகாஷ். மூர்த்தி உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றீங்களா? ஐயோ அதுக்கு முன்னாடி 1000 சம்பவங்கள் நடந்து போச்சு சகல.
நம்ம அஞ்சலி கடத்தெருவுல போயிட்டு இருந்திருக்கா. 4 ரவுடி பசங்க அவளை கொல்றதுக்காக வந்துட்டாங்க பிரகாஷ். ஐயோ, அஞ்சலிய கொல்ல பார்த்தாங்களா? மிச்சத்தையும் கேளுங்க. அந்த நேரம் பார்த்து காயத்ரி அங்க வந்தவ அந்த ரவுடிகளை கொண்டுட்டு நம்ம அஞ்சலியை காப்பாத்திட்டா. என்னது, அஞ்சலிய காயத்ரி காப்பாத்தினாளா? ஆமா இல்ல, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உனக்கே இப்படி இருக்குன்னா நேர்ல பார்த்த எனக்கு எப்படி இருக்கும்? ரவுடிகளை அடிச்சது மட்டும் இல்ல, அவகிட்ட இருந்த துப்பாக்கியை எடுத்து டமால் டமால்னு 2 பேரை ஷூட் பண்ணிட்டா பிரகாஷ். என்ன மூர்த்தி சொல்ற? காயத்ரி 2 பேரை சுட்டு கொண்டுட்டாளா? ஆமா சகல, அது கொலைதான். ரவுடிகளை ஷூட் பண்ணிட்டா. என்ன சொல்றீங்க? இது எதுவுமே நம்புற மாதிரி இல்லையே. நம்பித்தான் ஆகணும் பிரகாஷ், நான் என் கண்ணால பார்த்தேன். இப்ப போலீஸ் காயத்ரி அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. நானும் அஞ்சலியும் ஒரு ஆட்டோவில் ஏறி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கிறோம். என்னென்ன எல்லாம் சினிமாவில் நடக்கிற மாதிரி சொல்றீங்க? இப்ப எந்த ஸ்டேஷன் போயிட்டு இருக்கீங்க? விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் தான்ப்பா போயிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் சீக்கிரமா வாப்பா, எனக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் இல்ல. அஞ்சலி வேற பயத்திலேயே நடுங்கிட்டு இருக்கா. யாராவது லேடிஸ் அவ பக்கத்துல இருந்தா அவளை சமாதானப்படுத்துறதுக்கு வசதியா இருக்கும்பா. கொஞ்சம் சீக்கிரமா வாங்கப்பா. சரிண்ணா, நீங்க போங்க, நாங்க உடனே வந்துடுறோம். என்னடா இது, மூர்த்தி என்னென்னமோ சொல்றா? அவ ஒரு பெரிய கிரிமினல், அவ கையில துப்பாக்கி எப்படி வந்தது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதடா. அப்பா, அந்த காயத்ரியை பொறுத்த வரைக்கும் சத்யாவோட குடும்பத்தை நாசம் பண்ண தான் பாப்பா. அவ அஞ்சலியை காப்பாத்திருக்கா ஏதோ பெரிய பிளானோட தான் பண்ணிருப்பா. அவ பெரிய பிளானோட தான் இந்த தடவை வெளியே வந்திருக்கான்னு நினைக்கிறேன். எப்படி பார்த்தாலும் அவ பண்ணது லாஜிக்கே இல்லாம இருக்கு. போலீஸே ரவுடிங்களை என்கவுண்டர் பண்ண யோசிக்கிறப்போ காயத்ரி அவங்கள சுட்டிருக்கானா அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். அவ வாண்டட் அக்யூஸ்டரா. இந்த மாதிரி ஏதாவது அதிரடியா பண்ணி தண்டனை தப்பிக்கலாம்னு பாக்குறான்னு நினைக்கிறேன். டேய், லேட் பண்ண வேண்டாம், உடனே போலாம். டேய் பிரகாஷ், யாராவது லேடிஸை கூட்டு வர சொன்னால சகல, அகிலா அண்ணியை கூட்டு போலாம்டா. இல்லடா, எப்படி அங்க சத்யா வந்துதான் ஆகணும். அகிலா அண்ணியை விட சத்யா வந்தா அஞ்சலி கொஞ்சம் தைரியமா இருக்கும். டேய், அங்க போன உடனே என்ன நடந்ததுன்னு ஃபோன் பண்ணி சொல்றேன். வரேன்ப்பா. டேய் குமார், வண்டிடுறா. டேய், என்னடா ஆச்சு? டேய், இப்பதான்டா லைன் கிடைச்சிருக்கு. ரிங் போயிட்டு இருக்கு. சொல்லுங்க. ரொம்ப நேரமா ட்ரை பண்ற சத்யா, நாட் ரீச்சபிள்னே வருது. எங்க இருக்க? அட என்ன விஷயம் சொல்லுங்க. நீ உடனே புறப்பட்டு விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா. போலீஸ் ஸ்டேஷனுக்கா? அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதேங்க. மறுபடியும் என்ன பிரச்சனை? சொன்னா உன்னால நம்ப முடியாது, எங்களாலேயே என்ன நம்ப முடியல. அந்த காயத்ரி திரும்ப வந்துட்டா. காயத்ரியா? உயிரோட இருக்காளா? எப்படிங்க தைரியமா சிட்டிக்குள்ள வந்தது மட்டும் இல்ல, பட்ட பகல்ல மார்க்கெட்ல எல்லாரும் முன்னாடியே 2 பேரை துப்பாக்கியால சுட்டு கொண்டு இருக்கா. என்னங்க சொல்றீங்க? அவ ஏற்கனவே வாண்டட் அக்யூஸ்ட். சிட்டிக்குள்ள எப்படிங்க 2 பேரை ஷூட் பண்ணாங்கறீங்க? என்னால நம்பவே முடியல. எனக்கு இப்போ வரைக்கும் ஒண்ணும் புரியல. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி தான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கோம். என்னன்னு கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க. மூர்த்தி அண்ணா அஞ்சலியை கூட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இருக்காரு. போலீஸ் காயத்ரி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. எங்களுக்கே ஒண்ணும் புரியல. நாங்களும் இப்ப ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டு இருக்கோம். பாவம் அஞ்சலி, அவளை யாரோ கொலை பண்ண முயற்சி பண்ணது ஒரு அதிர்ச்சினா, அவ கண்ணு முன்னாடியே காயத்ரி 2 பேரும் சுட்டு கொண்டு இருக்கா. அது இன்னும் ரொம்ப பெரிய அதிர்ச்சி தான். அவளுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு நீ உடனே புறப்பட்டு வா. காயத்ரியாவது அஞ்சலி காப்பாத்துறதாவது. அவ அஞ்சலிக்கு தான் குறிய வச்சிருப்பா. அது இந்த ரவுடிங்க மேல பட்டிருக்கோம். இல்ல சத்யா, ரவுடிங்ல அவ அடிச்சு உதைச்சிருக்கா. அதுக்கப்புறம் தான் சுட்டிருக்கா. நிச்சயம் அஞ்சலியை காப்பாத்ததான் இதை பண்ணிருக்கா. ஐயோ, என்னால நம்பவே முடியலங்க. இதெல்லாம் பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்ல. காயத்ரி ஏதோ பிளானோட தான் இதெல்லாம் செஞ்சிருக்கா. நம்ம விடவே கூடாது. இந்த தடவை விட்டோம்னா நம்ம குடும்பத்தையே அவ அழிச்சிருவா. இப்ப நீ உடனே புறப்பட்டு வா. நீங்க போய் அஞ்சலிக்கு முதல்ல தைரியம் சொல்லுங்க, நான் வந்துடுறேன். என்ன இருந்தாலும் நீ பக்கத்துல இருந்து ஆறுதல் சொல்ற மாதிரி வராது. நீ உடனே புறப்பட்டு வா. காயத்ரி நேரம் போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன சொல்லிருப்பான்னு தெரியல. எல்லாத்துக்கும் தீர்வு போலீஸ் ஸ்டேஷன் தான். நீ உடனே வா. நான் வந்துடுறேங்க. அண்ணா, விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சீக்கிரமா போங்கண்ணா. சரிங்க மேடம். நீங்களே ஏன் தினமும் எங்களை தேடி வரீங்க? வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்களே உங்களை தேடி வரோம். நன்றி.